மக்களே, என்று நாம் திருக்குறள் 387ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள இறைமாட்சி அதிகாரத்தின் 7 குறள். இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான்கண் தனித்திவ் உலகு. இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், நாம் வெளிப்படையாக தந்திரம் அல்லது வன்முறையின்றி இனிய வார்த்தையால் மக்களை சம்மதித்து ஆள முடியும் என்று கூறுகிறது. தனது சொற்கள் மக்களின் உள்ளத்தை தொடும்போது உலகம் தானாகவே நிரந்தர அமைதி மற்றும் ஒழுங்கை பேணும். ஏன் இந்த குறள் முக்கியமானது என்றால், இன்றைய காலத்தில் அரசியல் விளையாட்டுகள், ஊடக போக்குகள் எல்லாம் உரை மற்றும் பொய் தகவலால் பாதிக்கப்படுகின்றன. அதனால் உண்மையான தலைவன் வார்த்தைகளை எப்படி செயலில் மாற்றுவான் என்பது தீர்மானமாகிறது. உதாரணமாக, ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர் மாணவர்களை தண்டிக்காமல் அன்பான சொற்களால் வழிநடத்தும் போது அவர்கள் தன்னம்பிக்கை பெறுகின்றனர். அவர்களின் கல்வி பயணம் மென்மையாக முன்னேறி பள்ளி இனிய சூழலாக மாறும். மற்றொரு உதாரணம், ஒரு குடும்பத் தலைவர் குடும்ப உறுப்பினர்களை மன அழுத்தம் இல்லாமல் தெளிவான நேர் விளக்கமான வாக்கியங்களால் ஒருமித்தம் செய்யும் போது குடும்பம் அமைதியுடன் தன்னிச்சையாக வளர்கிறது. இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால், நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பொறுப்புடன் தேர்வு செய்து அன்பும் மரியாதையும் கொண்டு பேசுவோம். அதனால் மற்றவர்களின் மனதில் நம்பிக்கையையும் பொறுமையையும் வளர்த்துக் கொண்டு இயற்கை ஒழுங்கை பேணிய ஒரு சமூகத்தை உருவாக்குவோம். இதுவே நமக்கு உண்மையான ஆட்சியாளராக சூழலுடன் இயங்கும் வழி. ஆகவே வார்த்தைகளின் சக்தியை களஞ்சியமாக வைத்துக் கொண்டு தன்னம்பிக்கையுடன் சரியான குரலில் பேசலாம். அதனால் நாம் அனைவரும் மேலும் ஒற்றுமையுடன் அமைதியுடனும் முன்னேறும் உலகை காணலாம். இதைத்தான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான்கண் தனித்திவ் உலகு. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.